தமிழகத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உருவாக்கிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உங்கள் வேட்பாளர் வழக்கறிஞர் எஸ். கிரைஸ்ட் மில்லர் உங்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திலே உங்களுடைய மேலான வாக்குகளை தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களை நாடி வருபவர்கள் பண மூட்டைகளோடு வருகிறார்கள். நான் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை மனதில் சுமந்து கொண்டு வருகிறேன். எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. 20 ஆண்டு காலமாக பிற கட்சிகளுக்கு வாக்களித்து பார்த்துவிட்டோம். கை சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறோம், தாமரை சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறோம். ஆனால் எந்த விதமான நலத்திட்டங்களும் இந்த மண்ணில் கொண்டு வரப்படவில்லை என்பதால் உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. என்னை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இன்றைக்கு அறிவித்து நான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அருமை பெரியோர்களே, குமரி மாவட்டம் மிக முக்கியமான ஒரு மாவட்டமாகும். இது ஒரு வளமான மாவட்டம். இம்மக்கள் எத்தனை பேரும் படித்தவர்களாக இருக்கின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மக்கள் இன்றைக்கு வரை முன்னேறாத ஒரு நிலைமை இருப்பதனால் உங்களை நாடி வருகிறேன். உங்கள் இல்லங்கள் தேடி வருகிறேன். நம்முடைய மாவட்டம் விவசாயத்திற்கு முன்னுரிமை தருகின்ற மாவட்டம். இங்கே நெல், ரப்பர், தென்னை, பனை போன்ற பயிர்கள் அதிகமாக விளைகின்ற மாவட்டம். இவைகளினுடைய விவசாய நலன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. அணைக்கட்டுகளில் திறக்கப்படுகின்ற தண்ணீர் பள்ளத்தை ஏமாற்றிவிட்டு வேட்டை நோக்கி பாய்கிறது. வழியிலே பல இடங்களில் அணைக்கட்டுகளின் வரப்புகள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீரானது வீணாகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அனைத்து தண்ணீரும் விவசாயத்திற்கு பயன்படுகின்ற விதத்திலே நான் ஒரு நல்ல திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், மருந்து பொருள்கள் தங்கு தடையின்றி குறைந்த விலையிலும் மானிய விலையிலும் கிடைக்க என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன், பாடுபடுவேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. இந்த தொகுதியில் மீனவர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள். கடலிலே காணாமல் போகின்ற மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கு கடந்த 50 ஆண்டு காலமாக அரசியல் கட்சிகள் நாங்கள் ஹெலிகாப்டரை கொண்டு வருவோம், ஹெலிகாப்டர் தளத்தை அமைப்போம் என்று பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். எந்த திட்டமும் இதுவரை மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பதை வருத்தத்தோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை உங்களிடம் நான் ஒரு வாக்குறுதியை தருகிறேன். 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக கடலில் காணாமல் போகின்ற மீனவர்களை தேடுவதற்கு ஹெலிகாப்டரும் ஹெலிகாப்டர் தளமும் இந்த மாவட்டத்தினுடைய மையப்பகுதியிலே கொண்டு வருவதற்கு என்னை நான் அர்ப்பணித்து பாடுபடுவேன். அவ்வாறு என்னால் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அளிக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு உங்களோடு நின்று போராடி அந்த ஹெலிகாப்டரையும் ஹெலிகாப்டர் தளத்தையும் இந்த மண்ணிற்கு நான் கொண்டு வருவேன் என்று நான் இன்றைக்கு உத்தரவாதம் தருகிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. அதுபோல கடலிலே காணாமல் போகின்ற மீனவர்கள் தேடி கண்டுபிடித்து முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையில் 7 ஆண்டு காலம் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த காலத்திலே அந்த குடும்பங்கள் ஆண் துணையின்றி வறுமையில் வாடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற கடலில் காணாமல் போகின்ற மீனவர்களுடைய குடும்பங்களுக்கு உடனடியாக இடைக்கால சான்றிதழ் வழங்க அரசை நான் வலியுறுத்துவேன். புரட்சித் தலைவர் அவர்கள் கண்ட கனவுகள் நனவாகிட, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவுகள் நனவாகிட எனக்கு இந்த ஒரே ஒரு முறை உங்களுடைய விலைமதிக்க முடியாத வாக்குகளை தென்னந்தோப்பு சின்னத்திலே தாருங்கள். குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் உருவாக்க நடவடிக்கை எடுப்பேன். குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட 4 இடங்களில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய பெயரில் நீச்சல் பயிற்சி மையங்கள் ஏற்படுத்த நான் பாடுபடுவேன். குளச்சலில் புரட்சித்தாய் சின்னம்மா பெயரில் தொகுதிக்கு உட்பட்ட 100 இடங்களில்
விளையாட்டுக் கழகங்கள் ஏற்படுத்தி விளையாட்டு உபகரணங்கள் வழங்க நான் பாடுபடுவேன். குளச்சல் வெப்பவிளை பள்ளியை மகளிர் மேல்நிலை பள்ளியாக தரமேம்பாடு அடைய நான் முயற்சி செய்வேன். பேருந்து வசதி இல்லாத அனைத்து கிராமங்களின் உட்பகுதிகளுக்கும் மினி பேருந்து வசதி ஏற்படுத்தி தர என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். வேலைவாய்ப்பு பிரச்சனையை கட்டுக்குள் வைத்திருப்பதில் வணிகர்களின் பங்கு இந்த மாவட்டத்தில் முக்கியமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட வணிகர்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போல ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவில் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்க நான் நடவடிக்கை எடுப்பேன். குளச்சல் வாணியக்குடியில் 150 கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் அவசர காலத்தில் அள்ளி தெளித்ததை போல இன்றைக்கு ஒரு மீன்பிடி துறைமுகம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் கிடப்பிலே கிடைக்கிறது. அந்த பணியை விரைந்து முடிக்க நான் பாடுபடுவேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. குறுகலாக உள்ள அனைத்து கிராம சாலைகளையும் அகலப்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன். வேவியம் கால்வாயை முற்றிலுமாக தூர்வாரி கடலோர கிராமங்களை உப்பு நீர் பாதிப்பில் இருந்து மீட்க நடவடிக்கை எடுப்பேன். சமுதாய கூடங்கள் இல்லாத கிராமங்களில் சமுதாய கூடங்கள் கட்ட நான் பாடுபடுவேன். கொட்டில்பாடு பகுதியில் மீனவர் குடியிருப்பு, படகு இறங்கு தளம், வலை உயர்த்தும் தளம், மீன் சந்தை நவீனமயமாக்கும் பொருட்டு நடவடிக்கை எடுப்பேன். குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரை பகுதிகளை அழகுபடுத்தி பூங்காக்களும் ஓய்விடமும் அமைக்க நான் பாடுபடுவேன். முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு நூர்தம்மாள் சைமன் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட உத்தரவு பெற்றுத் தருவேன். மின்விளக்கு கோபுரங்கள் அமைத்து சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் குப்பை மறுசுழற்சி மையங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். கடலில் காணாமல் போகும் மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க 7 ஆண்டுகள் வரை பொறுத்திருந்து சான்றிதழ் பெறுகிற நிலைமையை மாற்றி அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் 6 மாதத்தில் இடைக்கால சான்றிதழ் பெற நான் வழிவகை செய்வேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. தொகுதிக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பு வரை திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்கள் கல்வியில் வளம் பெறுவதற்கும் தன்னிறைவு பெறுவதற்கும் என்னை நான் அர்ப்பணித்து பாடுபடுவேன். குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுற்றுலா மையங்களில் ரிசார்ட்டுகளும் உயர்தர உணவகங்களும் ஏற்படுத்த நான் நடவடிக்கை எடுப்பேன். தென்னை நார், கயிறு, பாய் தயாரிப்பு, உணவு பதப்படுத்துதல் போன்ற சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு நவீனமயமாக்கவும் நடவடிக்கை எடுப்பேன். கடல்சார் பொறியியல் கல்லூரி, நாட்டிக்கல் சயின்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மரைன் மெக்கானிக் கல்லூரிகள், பயிற்சி மையங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். மீனவர்களுக்கு வானிலை தகவல் மையம் கொண்டு வர நான் பாடுபடுவேன். ஆக்கிரமிப்பிலும் தூர்வாரப்படாமலும் மாசடைந்து கிடக்கின்ற இரணியல் மற்றும் பாம்பூரி வாய்க்கால்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் அகற்றி அவற்றை சுத்தப்படுத்த பாடுபடுவேன். இரணியல் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். இரணியல் ஆற்றில் பல இடங்களில் தடுப்பணைகள் கட்டவும் கழிவுநீர் ஓடைகள் கலப்பதை தடுக்கவும் என்னை அர்ப்பணித்து பாடுபடுவேன். இரணியல் ஆற்றின் அருகாமையில் உள்ள குளம் குட்டைகள் ஆற்றுடன் இணைந்து நீர் சேமிப்பை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். இரணியல் ஆற்றின் கிளை கால்வாய்களுக்கு மதகுகள் சீரமைப்பேன். திறந்தவெளி திங்கள் நகர் சந்தையை மழை வெயில் பாதிக்காதவாறு விவசாயிகளையும் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு மேற்கூரை அமைத்து தருவேன். திங்கள் சந்தைக்குள் குளிர் பதன அறைகள் கட்டித் தருவேன். திங்கள் சந்தைக்குள் தினசரி குப்பையை அகற்றி உரம் தயாரிக்கும் மையம் ஏற்படுத்துவேன். திங்கள் சந்தைக்கு வரும் வாகனங்களுக்கு தனி பார்க்கிங் வசதி செய்து தருவேன். திங்கள் சந்தைக்குள்ளும் பேருந்து நிலையத்திற்குள்ளும் முதலுதவி மையங்கள் அமைக்க பாடுபடுவேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. திங்கள் சந்தைக்குள்ளும் பேருந்து நிலையத்திற்குள்ளும் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தி தருவேன். சுய உதவி பெண்களுக்கு தனி கடைகள் ஏற்படுத்தி தருவேன். குளச்சல் தொகுதிக்குட்பட்ட விவசாய பகுதிகளில் கடை மடை வரைக்கும் தண்ணீர் கொண்டுவதற்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானிய தொகைகள் விரைவில் தங்குதடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் தொழிலை நான் ஊக்கப்படுத்துவேன். தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி பேரூராட்சி அலுவலகங்களில்
வேளாண் கருவிகள் வாடகை மையம் ஏற்படுத்தி தருவேன். அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை என்ற வசதியை கொண்டு வந்து 100% இலக்கை நான் நிறைவேற்ற பாடுபடுவேன். அனைத்து தெருவிளக்குகளிலும் LED விளக்காக மாற்றி தருவேன். நிழற்குடை இல்லாத பேருந்து நிறுத்தங்களில் பேருந்து நிழற்குடை அமைக்க நான் பாடுபடுவேன். கிராமப்புற நூலகங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். குருந்தன்கோடு பகுதியில் கயிறு திரித்தல், தென்னை நார் பொருள்கள், தேங்காய் எண்ணெய் ஆலை அமைக்க நான் நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு தையல், அப்பளம், ஊறுகாய் தயாரிப்பு, உணவு பதப்படுத்துதல் பயிற்சி வழங்கி அவர்கள் அந்த தொழிலை தங்களுடைய வீட்டிலே செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. வெயிலிலே அலைந்து சாலை பணிகளை செய்கின்ற தாய்மார்களின் குறைகளை நேரிலே கண்டிருக்கிறேன். அவர்கள் வீட்டிலிருந்தே ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு அவர்களுக்கு குடிசை தொழிலை மேம்படுத்தி கொடுத்து வங்கிக் கடன் பெற்றுத்தர என்னை நான் அர்ப்பணித்து பாடுபடுவேன். உள்நாட்டு மீன் வளர்ப்பு குட்டைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வேன். கிராமப்புற சாலைகள் குண்டு குடி ஏற்படாமல் முறையான வடிகாலை ஏற்படுத்தி தருவேன். பனை ஓலை கைவினைப் பொருள்கள் தயாரிப்பு கூடம் திங்கள் சந்தையில் நான் கொண்டு வருவேன். மண்பாண்ட தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு தொழில் அபிவிருத்தி கடன் மானியத்துடன் கிடைக்க நான் நடவடிக்கை எடுப்பேன். நவீன மண்பாண்ட உற்பத்தி நிலையம் தலக்குளத்தில் அமைக்க நான் பாடுபடுவேன். குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பேரூராட்சிகளிலும் புதிதாக பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. குளச்சல் தொகுதியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் அமைக்க நான் நடவடிக்கை எடுப்பேன். அதற்காக எனக்கு இந்த முறை நீங்கள் தென்னந்தோப்பு சின்னத்திலே வாக்களியுங்கள். நுள்ளிவிளை துணை சுகாதார நிலையம் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுப்பேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டிய தென்னந்தோப்பு சின்னத்தில் உங்களுடைய மேலான ஆதரவுகளை தந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யும்படி உங்களை மெத்தப்படியோடு வேண்டுகிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. நுள்ளி விலையில் வாழைநார் கைவினை பொருள்கள் உற்பத்தி கூடம் அமைப்பேன். குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சாலை ஓரங்களிலும் குளங்கள் கரைகளிலும் மரங்களை நட்டு மரத்தை வளர்த்து மழை பொழிய செய்ய என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். ரீதாபுரம் வார்டு சாலைகள் கான்கிரீட் தளம் அமைக்க மேம்பாடு செய்யப்படும். ரீதாபுரம் பஞ்சாயத்தில் சிறிய நவீன பேருந்து நிலையம் கட்டுவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். குறும்பனையில் 3 கிராம பஞ்சாயத்துகளாக இருக்கின்ற நிலையை மாற்றி ஒரே பஞ்சாயத்தாக கொண்டு வருவதற்கு நான் குரல் கொடுப்பேன். இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வருவதற்கு தனியாக திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அவைகளை எல்லாவற்றையும் இங்கே சொல்லிவிட முடியாது என்பதால் பணமூட்டைகளோடு வருபவர்களுக்கு பாடம் புகட்டுகிற விதமாக மக்களை மேம்படுத்துகிற திட்டங்களோடு வருகிற எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. கடற்கரையை சுத்தப்படுத்தி சுற்றுலா தரம் அமைக்க நான் பாடுபடுவேன். கடல் விளையாட்டு, மீன்பிடி, சுற்றுலா படகு சவாரி நவீன முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சிப்பி, சங்கு போன்ற கைவினை பொருள்களை விற்பனை அங்காடி நமது குளச்சல் தொகுதியில் ஏற்படுத்துவேன். தேன் போன்ற பொருள்களை விற்பதற்கு, நல்ல விற்பனை சுத்தமான தேனை விற்பதற்கு விற்பனை மையங்கள் கொண்டு வருவேன். ரீதாபுரம் பஞ்சாயத்தில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் பொருட்டு ஏற்றுமதி ஆடை தயாரிப்பு நிலையம், கயிறு மிதியடி தயாரிப்பு நிலையம் உருவாக்க நான் பாடுபடுவேன். இவ்வாறு அனைத்து பகுதிகளிலும் CCTV கேமரா அமைத்து பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வேன். குளச்சல் தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் லேப் ஸ்கேன் வசதி கொண்டு வர நான் பாடுபடுவேன். பேச்சுப்பாறை கூட்டு குடிநீர் திட்டத்தால் இரணியல் பேரூராட்சி, குளச்சல் நகரம், ரீதாபுரம், கடியப்பட்டணம், முட்டம், சைமன்காரணி போன்ற பஞ்சாயத்துகளை முழுமையாக இணைக்க நான் பாடுபடுவேன். குளச்சல் அரசு மருத்துவமனையில்
டயாலிசிஸ் சிகிச்சை மையம் அமைக்க நான் பாடுபடுவேன். குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடங்க நான் நடவடிக்கை எடுப்பேன். இவ்வாறு புரட்சி தலைவர் கண்ட கனவுகள் நனவாகிட, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேறிட, புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொடங்கி இருக்கின்ற அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு வெற்றி பெறுவதற்கு எனக்கு நீங்கள் தென்னந்தோப்பு சின்னத்திலே உங்களுடைய மேலான வாக்குகளை தந்து என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. பண மூட்டைகளோடு வருபவர்களுக்கு பாடம் புகட்டி மக்களுக்கான திட்டங்களோடு வருகிற எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள். நான் உங்களோடு மக்களின் தொண்டராக, ஏழைகளின் குரலாக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். நான் 45 ஆண்டு காலம் தளம் புரளாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை அர்ப்பணித்து நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு முறையும் எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலே உங்களுடைய மேலான ஆதரவுகளை தாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது சின்னம் தென்னந்தோப்பு. உங்கள் எல்லோருடைய வீடுகளுக்கும் வந்து நான் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்ற அவா எனக்கு இருந்தாலும் கூட காலம் இடம் தராத காரணத்தினால் இந்த சாலை மார்க்கமாக உங்களை சந்தித்து எனக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தாருங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள். பேரன்பு கொண்ட அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெறுகிற தேர்தல் தாய் திருநாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். அந்த தேர்தலில் நாம் அளிக்கிற வாக்கு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வாக்களிக்கிற போது திமுகவினுடைய ஆட்சிதான் அமையும். திமுகவை ஒழித்தால்தான் கஞ்சாவை ஒழிக்க முடியும், லஞ்சத்தை இந்த மண்ணிலிருந்து வேறறுக்க முடியும், பாலியல் வன்முறையை ஒழிக்க முடியும், போதை ஊசி மருந்து போதை போன்ற பொருட்களை ஒழிக்க முடியும், வழிப்பறி கொள்ளை ஒழியும், ரவுடியிசம் ஒழியும், மணல் கடத்தல், மண் கடத்தல், கிரானைட் கடத்தல் போன்ற தொழில்கள் ஒழியும், போலி வழக்கு, போலீஸ் மிரட்டல் ஒழியும், ஊழல் ஒழியும், தற்கொலை விபத்து சுமை ஒழியும், கந்துவட்டி ஒழியும், தமிழக கடன் ஒழியும். இதெல்லாம் மக்களை இன்றைக்கு பின்னோக்கி அழைத்துச் செல்கிற திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட காலத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். வாழ்ந்த கொள்கை வீரன், வாழ்ந்தது மக்களுக்காக. சூழும் புகழும் பொருளும் தன் சொந்தம் என்று சொல்லான். தெய்வத்தாயின் பிள்ளை, இன்ப தென்னக நாடோடி மன்னன், மெய்யின் மலையின் கல்வன், குதிரை மேலே பறந்த தேசிங்கு, நீதிக்கு பின் பாசம், அவன் நிற்பதுதான் என் கடமை, போதிக்கும் மன்னாதி மன்னன், புகழ் பூத்த ஆனந்த ஜோதி, தர்மம் தரை காக்கும் நல்ல தாயின் சொல்லை தட்டாதே, மண்மிதரை ஆண்டான், வெள்ளை மக்கள் திலகமானான், அண்ணன் தம்பியர் பாசம் நன்கு அமைந்த குடும்ப தலைவன், கண்ணிய காஞ்சி தலைவன், சிரிக்கும் வேட்டைக்காரன், பொறுக்கும் சார்ந்த தொழிலாளி, அன்பு புன்னகை செய்யும் படகோட்டி, ஈடிணை இல்லா வெற்றி இந்த எங்கள் வீட்டு பிள்ளை, நாடும் புரட்சி தலைவர், இந்த நாட்டின் கலங்கரை விளக்கம். புரட்சி தலைவர் அவர்கள் ஆண்ட காலத்தில் உண்மையிலேயே தமிழக மக்களுடைய கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். அதே நிலை மீண்டும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் வருவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட்ட உணர்வோடு ஊழலை ஒழிக்கின்ற விதமாக, இந்த நாட்டிலிருந்து கடத்தலை நிறுத்துகிற விதமாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற தென்னந்தோப்பு சின்னத்திலே எனக்கு நீங்கள் வாக்களித்து என்னை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.